ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு taxaction.com. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஜாபில் இருக்கீங்களா, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டேக்ஸ் பே பண்ணுறீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சேனல். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஜாபில் ஒர்க் பண்ணணும், ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுற சேலரிலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை டேக்ஸாக கண்டிப்பாக பே பண்ண வேண்டியது வரும் இல்லையா? ஓகே, ஆனால் நம்ம பே பண்ணுற அந்த அமௌண்ட்டை கரெக்டான கேல்குலேஷன் தான் பே பண்ணுறோமான்ற டவுட்டும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம பே பண்ணுற டேக்ஸை எவ்வளோ பே பண்ணணும், அதை எந்த மாதிரி ஒரு கேல்குலேஷனில் பே பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வாங்க நம்ம கேல்குலேஷனுக்குள்ளே போகலாம். கேல்குலேஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேக்ஸை 2 ரெஜிமில் பே பண்ணலாங்க. ஒன்று ஓல்டு ரெஜிம், இன்னொன்று நியூ ரெஜிம். நீங்கள் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போதே ஓல்டு ரெஜிம் அண்ட் நியூ ரெஜிம் இது ரெண்டுத்துலையுமே கால்குலேட் பண்ணி எதில் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்கோ அதில் நீங்கள் பே பண்ணலாம். அதாவது நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் எதில் கம்மியாக வருதோ அதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இதுதான் உங்கள் இன்கம்க்கான ஸ்லாப் ரேட்டு. அதாவது அப் டு 2,50,000 வரைக்கும் 0%. நீங்கள் 2,50,000 வரைக்கும் தான் எனக்கு இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஃபார் ஃபைல் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் 2,50,000லேருந்து 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 5% டேக்ஸ் கால்குலேட் ஆகும். பட் அதுவும் நீங்கள் பே பண்ண வேண்டாம், உங்களுக்கு அது ரிபேட்டில் கால்குலேட் ஆகிடும். சரிங்களா? அடுத்து 5 lakhs to 10 lakhs வரைக்கும் உங்களுக்கு இருக்குது சேல்ரி இருக்குன்னா நீங்கள் 20% வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண வேண்டியது வரும்.